Hello everyone, N.Viththiyakaran. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Node.js பற்றி. ஸோ Node.js என்று சொல்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சர்வர் என்விரான்மெண்ட். ஸோ இது ஓப்பன் சோர்ஸாக காணப்படுறதால யாருமே இதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி கொள்றதோட சில டெவலப்மெண்ட்டுகளையும் செய்து கொள்ளலாம். அதோட இந்த Node.js எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் வேலை செய்யக்கூடிய, உதாரணமாக விண்டோஸ், லினக்ஸ், ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்லையுமே வேலை செய்யக்கூடியது. அதோட இந்த Node.js ஜாவா ஸ்கிரிப்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த Node.js ஒப்பீட்டளவில் PHP ASP-யோட பார்த்தோம்னு சொன்னால் மிகவும் வேகமாகவே சர்வரோட வேலை செய்யக்கூடிய திறனை கொண்டு காணப்படுகிறது. அதனாலேயே இது ஒரு கட்டத்தில் பிரபல்யமாகவும் காணப்படுகிறது. ஸோ இதை இந்த Node.js-ஐ பயன்படுத்திட்டால் eBay, ஊபர், நெட்ஃப்ளிக்ஸ் என்ற இந்த மாதிரியான பிரபலமான நிறுவனங்கள் தங்களோட அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Node.js V8 என்ற ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் என்ஜினை மையமாக கொண்டு தான் வேலை செய்யுது. ஸோ இந்த இப்படி காணப்படுற Node.js-ஐ நாங்கள் எப்படி பயன்படுத்தலாம்ன்றது தான் இந்த வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் Node.js-உக்குரிய ஒஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், nodejs.org. ஸோ இதில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதலாவதாகவே காணப்படுறது எப்படி இதை நாங்கள் டவுன்லோட் பண்ணலாம்ன்றது தான். ஸோ இதில் ரெண்டு மிரர் கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் மிரர். ஒன்று 12.16 என்ற ஒரு மோஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணப்படுற ஒரு மிரரும், அடுத்தது கரண்ட் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸோட காணப்படுற 13.12 என்ற ஒரு மிரருமே காணப்படுது. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணப்படும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டாலேஷனை நாங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போகல, சிம்பிளாகவே எங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகின பிறகு எப்படி நாங்கள் எங்களோட Node.js-ஐ பார்க்கலாம்னு சொன்னால் அல்லது பயன்படுத்தலாம்னு சொன்னால் சிம்பிளாகவே ஸ்டார்ட்டில் போய்ட்டு சிஎம்டியில் போனீங்கன்னா, ஸோ நோடு என்று நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னாலே எந்த வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கின்றதோட உங்களுக்கு வெல்கம் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் ஒன்றுமே சிஎம்டியில் வரும். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது Node.js-ல 12.14 என்ற ஒரு வேர்ஷன் தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சர்வரை நாங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வளமையாகவே யூஸ் பண்ண போகிற கிட் பேஷ். ஸோ இதுவே ஒரு சிஎம்டி மோட் தான். ஸோ கிட் பேஷ் என்று சொல்லி நான் கிட் யூஸ் பண்ண போகிறதால ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கோட் எடிட்டர். ஸோ நான் ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் இந்த Node.js-ஐ பயன்படுத்துறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ விஷுவல் கோட் எடிட்டர் இதுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக வேலை செய்யக்கூடிய ஒரு கோட் எடிட்டர். ஸோ இதுவுமே ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை சேவ் பண்ணிக்கொள்கிறேன், server.js என்று சொல்லி. ஸோ இதில் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாவா ஸ்கிரிப்டை பயன்படுத்தி வேலை செய்கிறதால ஜேஎஸ் என்று சொல்லியே இதை நாங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று உருவாக்கி கொள்கிறேன், HTTP என்று சொல்லிட்டு require HTTP என்று நான் கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ இந்த மொடியூல் எல்லாமே Node.js உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகல, அதுவுமே இன்ஸ்டால் ஆயிரும். ஜஸ்ட் நாங்கள் அதை இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணி தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ http.create server க்ரியேட் பண்ணக்குள்ளே நாங்கள் ரெண்டு விஷயங்களை நாங்கள் கவனிச்சு கொள்ளணும். ஒன்று ரிக்வஸ்ட், அடுத்தது ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த ரெஸ்பான்ஸில் இருந்து வார விஷயத்தை வச்சு தான் இந்த சர்வர் ரன் ஆக போகுது. ஸோ என்ன செய்வோம்னு சொன்னால் res.writehead, அதாவது என்ன வகையான ஃபைலாக இருக்க போகுது, நீங்கள் உங்களோட சர்வர் என்ன ஃபைலாக இருக்க போகுது. ஸோ நான் இதில் கொடுக்குறேன். கட்டாயமாக எல்லாம் நம்மளோட ஸ்டேட்டஸ் ஓகேவா இருக்குதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு 200 சொல்லி ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, அல்லது 404 கொடுக்கக்குள்ள அதில் எரர் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ 200 சொல்லக்குள்ள ஸ்டேட்டஸ் எல்லாமே ஓகே, ஒரு பிரச்சனையுமே இல்லை, சர்வர் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி என்றதுக்காக 200 கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதுக்குரிய கண்டென்ட்டை கொடுப்பாங்க. ஸோ கண்டென்ட் எப்படி இருக்கும்னு சொன்னால் content type
டைப் டெக்ஸ்ட்டில் காணப்படும். டெக்ஸ்ட் அதுவும் வந்து பிளேனாக வந்து காணப்படும். ஸோ டெக்ஸ்ட் பிளேன். ஸோ சிங்கிள் கொட்டேஷனே நம்ம முடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து நான் செமிகோலனை போட்டு அந்த இதை முடிச்சிடுறேன். ஸோ அடுத்தது வந்து என்ன சொன்னால் ரெஸ்ட்டில் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ ரைட்டுன்னு சொல்கிறது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட ஸ்க்ரீனில் வந்து என்ன மெசேஜ் வரணும்ன்றது ஹலோ வேர்ல்டு ரெண்டு கொடுத்துட்டு இதையும் நாங்கள் முடிச்சிடறோம். கடைசியாக வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ரெஸ்பான்ஸை வந்து எண்ட் பண்ணுறோம். அந்த மெத்தட் மூலமாக அதையுமே வந்து எண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் டாட் லிசன் எந்த போர்ட் மூலமாக நாங்கள் வேலை செய்ய போகிறோம். ஸோ நான் இதில் கொடுத்துட்றேன் 3000 போர்ட் மூலமாக கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட சிஎம்டியில் போயிட்டு நோட் சர்வர் என்று நாங்கள் ரன் பண்ணினோம்னு சொன்னால் ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் வந்து எங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது நாங்கள் எழுதின வேரியபிள்ஸில் அதாவது எங்களுடைய எழுதின கோட்ஸில் ஏதாவது பிழை இருந்துச்சுன்னு சொன்னால் ஸோ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் லோக்கல் ஹோஸ்ட் 3000 என்று சொல்லி நான் ரன் பண்ணுறேன். ஸோ எந்தவித எரரும் இல்லாதால எங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வந்துட்டு. ஆனாலும் எங்களுக்கு உண்மையாகவே இதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று இண்டிகேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கமா போட்டுட்டு ஸோ அதாவது கால் பேக் ஒன்று நான் செய்ய போகிறேன். ஸோ எரர் இஃப் எரர் இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஒரு console.logல வந்து சர்வர் ஒர்க்கிங் என்று சொல்லி மெசேஜ் வரணும். அப்படி இல்லை எனக்கு சர்வரில் வந்து எல்ஸில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சர்வர் வேலை செய்யலை ஒரு எரர் என்று சொன்னால் கன்சோலில் வந்து லாகில் வந்து சர்வர் ப்ராப்ளம் என்று சொல்லி எனக்கு மெசேஜ் வரணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் திருப்பி வந்துட்டு சிஎம்டி மோடில் போயிட்டு இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கண்ட்ரோலோட சியை கொடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்ற எந்த ஒரு கமாண்டுமே வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ நான் திருப்பி ரன் பண்ணுறேன் நோட் server.js. ஸோ இப்போ ரன் ஆகும். ஸோ சர்வர் ரன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எனக்கு இதில் ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இதையும் ஒருக்கா செக் பண்ணி கொள்கிறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் சர்வர் வந்து ஒர்க்கிங். ஸோ நான் இங்கே கொடுத்திருந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து வேலை செய்யுது. ஸோ இங்கே நான் கொடுத்துருந்தேன். ஸோ எரர் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் சர்வர் ஒர்க்கிங் என்று சொல்லி வரணும். ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் சர்வர் ப்ராப்ளம் என்று சொல்லி வரணும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் சர்வரை பயன்படுத்துறதுக்கு ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து நாங்கள் HTTP மூலமாக ஒரு சர்வரை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஆனால் Node.jsல ஒரு மிக பிரபல்யமாக ஒரு பயன்படுத்தப்படுற ஒரு வெப் ஃப்ரேம்வொர்க் வந்து எக்ஸ்பிரஸ். இந்த வெப் ஃப்ரேம்வொர்க்கான எக்ஸ்பிரஸ் மூலமாக வந்து HTTP APIயில் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் எப்படி பயன்படுத்தி எப்படி நாங்கள் சர்வரை க்ரியேட் பண்ணலாம்ன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பிரஸ் மொடியூலை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன் லோக்கலாக. ஸோ அதுக்கு வந்து npm install -serve எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த மொடியூலை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுறேன். இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது இந்த இன்ஸ்டாலுக்கு பதிலாக ஐ என்றும் அந்த சர்வ்ன்றதுக்கு பதிலாக -s என்று கொடுத்தும் நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ரியல் டைமாகவே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் கொடுத்த உடனே இடத்துல டவுன்லோட் ஆகிட்டு எக்ஸ்பிரஸ்ன்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பிரஸ் மொடியூல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த விஷுவல் கோட் எடிட்டரில் போயிட்டு நான் ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் திருப்பி சேவ் பண்ணிக்கொள்கிறேன் எக்ஸ்பிரஸ் சர்வர்ன்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டாக நான் ஒரு கோடு எழுதுகிறேன் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஸ் ரிக்வயர் ஃபங்க்ஷன் மூலமாக நான் வந்து எக்ஸ்பிரஸ் மொடியூலை வந்து நான் இதுக்குள்ளே எடுத்துக்கொள்கிறேன். ஸோ எக்ஸ்பிரஸ் எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது வந்து எக்ஸ்பிரஸை நான் ஹேண்டில் பண்ணுறதுக்காக
என்ற ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளை திறந்து எக்ஸ்பிரஸ் மெத்தட்டை அப்படியே பாஸ் பண்ணி கொள்றது. ஓகே, அடுத்து வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் app.get மெத்தட் மூலமாக ஒரு ஸ்பெசிஃபைடான பாத்துக்குரிய ஒரு லொக்கேஷனுக்குரிய ஒரு அதாவது எங்களோட இண்டெக்ஸ் பேஜ்ன்றதுக்காக நான் இதை கொடுத்துட்டு ஸோ ஸ்பெசிஃபைடான பேஜுக்காக கொடுத்துட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் கமா போட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன். ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 பேராமீட்டர்ஸ் கட்டாயம் வரும். ஒன்று வந்து ரிக்வஸ்ட், அடுத்து வந்து ரெஸ்பான்ஸ். ஸோ அதுக்குள்ளே வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணப்படணும். ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணப்படணும் எதுக்கு? அந்த இண்டெக்ஸ் பேஜுக்குள்ளே, அதாவது அந்த பொடிக்குள்ளே வந்து சென்ட் ஆகணும். ஹலோ எக்ஸ்பிரஸ் சர்வர் என்று சொல்லி நான் கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, அடுத்து வந்து அதுக்கு வந்து சர்வரை வந்து ரன் பண்ணணும், அதாவது அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணணும். ஸோ app.listen மூலமாக 3000 என்ற ஒரு போர்ட் நம்பரை கொடுத்து ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் என்ன செய்யணும் சொன்னால் திருப்பி வந்து node express -server.jsல கொடுக்குறோம். ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ எனக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த சர்வர் வந்து இப்போ ரன் ஆக தொடங்கியிருக்கும். ஸோ நான் திருப்பி இதை கோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹலோ எக்ஸ்பிரஸ் சர்வர். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு சர்வர் வேலை செய்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படுறதுக்காக ஒரு சிஎம்டியில் அதாவது அவங்களோட ஒரு மெசேஜ் வரணுமன்றதுக்காக என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் வந்து சின்ன ஒரு மாற்றம் பண்ணுறேன். கமா ஃபங்க்ஷன், ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பேராமீட்டர்ஸ் இல்லை ஒரு ஃபங்க்ஷன், கால் பேக் ஃபங்க்ஷன் அது. ஸோ என்ன செய்கிறேன், ஓகே கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணி கொடுக்குறேன். console.log server working on port number 3000 என்று சொல்லி ஒரு மெசேஜை கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் திருப்பி வந்து இந்த சிஎம்டியை வந்து ரன் பண்ணுறேன். நோட் எக்ஸ்பிரஸ் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இதில் ஒரு மெசேஜ் ஒன்று வருது, சர்வர் வந்து ஒர்க் பண்ணுது 3000 போர்ட்லன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி மிக பிரபல்யமாக காணப்படுற இந்த எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் மூலமாக வந்து நாங்கள் இப்போ ஒரு சர்வரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு மெசேஜை வந்து வர மாதிரி செஞ்சுருந்தோம். இப்போ நாங்கள் சேர்ப்போம் அப்படின்னு சொன்னால் ரவுட் பண்ணுறது, அதாவது எப்படி என்று சொல்கிறது ஒரு நவிகேஷன் பார். இப்போ உதாரணமாக வந்து நான் இதில் வந்து அபவுட்ன்றதை நான் போட்டு ரன் பண்ணக்குள்ள வந்து எனக்கு வந்து வேறொரு பேஜ் வந்து எனக்கு லோட் ஆகணும். ஆனால் அந்த மாதிரி எப்படி நாங்கள் செய்கிறது எக்ஸ்பிரஸில் வந்து செய்கிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னு சொன்னால் நான் இதை வந்து அதாவது இந்த இருக்கிற app.get மூலமாக தான் செய்ய போகிறோம். ஸோ app.getல வந்து நான் இது வந்து எப்பயுமே வந்து இண்டெக்ஸை தான் குறிக்கிறது. ஸோ நான் இதில் போட்டுக்கொள்கிறேன் அபவுட் என்று சொல்லி ஒரு மெனு ஒன்று வர மாதிரியும், ஸோ அதாவது அந்த பேஜ் வர மாதிரியும், அடுத்தது இன்னொன்று வந்து கண்டெக்ட் சம்மந்தமாக ஒரு பேஜ் வர மாதிரியும் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் மாற்றிக்கொள்கிறேன், அதாவது அந்த ரெஸ்பான்ஸ் என்ன வரணும்னு சொல்கிறேன். திஸ் இஸ் அபவுட் பேஜ் என்றும், ஸோ இது வந்து திஸ் இஸ் கண்டெக்ட் பேஜ் என்றும், திஸ் இஸ் கான்டாக்ட் பேஜ் என்று சொல்லியும் வர மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த சர்வரை ரன் பண்ணுறேன், நோட் எக்ஸ்பிரஸ் சர்வர். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இண்டெக்ஸ் பேஜில் இருந்தே நான் போகிறேன். ஸோ எக்ஸ்பிரஸ், ஸோ ஸ்லாஷ் பண்ணிவிட்டு அபவுட் என்று நான் கொடுத்தேன்னால் என்று கொடுத்தேன்னு சொன்னால் திஸ் இஸ் அபவுட் பேஜ் என்றும், ஸோ கண்டெக்ட் என்று நான் கொடுக்கக்குள்ள வந்து அது வந்து கண்டெக்ட் பேஜ் என்றும் ஷோ ஆகும். ஸோ இப்போ ஒரு கேள்வி வரலாம்னு சொன்னால் இதில் நாங்கள் எப்படி சிஎஸ்எஸ் HTML வந்து யூஸ் பண்ணலாம்ன்றது. ஸோ யூஸ் பண்ணலாம். இதில் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நான் இதில் வந்து ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ H1 டேக், ஸோ H1 ஓகே, இதுலையும் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் H1. ஓகே, ஸோ நான் இதை இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் சேவ் பண்ணித்தேன். ஸோ திருப்பி நான் இதை ரன் பண்ணுறேன், நோட் எக்ஸ்பிரஸ் சர்வர். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் போய்ட்டு ரன் பண்ணுறேன். ஸோ கண்டெக்ட் பேஜையும் நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் அந்த HTML டேக் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி அபவுட் பேஜையும் பார்ப்போம். ஸோ அபவுட் பேஜ்லேயும் வந்து அதே மாற்றம் ஒன்று நடந்திருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வித்தியாசத்தை காட்டுறதுக்காக இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே நடக்கலை.
காரணம் ஏன்னு சொன்னால் நான் இதில் வந்து அந்த மாதிரியான டேக் ஒன்றுமே பயன்படுத்தலை. ஸோ ஆனால் நாங்கள் இப்படி வந்து எந்த நேரமுமே வந்து HTML அல்லது CSS வந்து இதுக்குள்ளே இந்த ரெண்டருக்குள்ளே வந்து எழுதி கொண்டே இருக்கிறாது. அதனால் என்னென்னு சொன்னால் ஒரு மொடியூல் இருக்குது EJSன்னு சொல்லி. ஸோ அந்த EJS என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு வியூ என்ஜினாக வந்து, அதாவது ஒரு டெம்ப்ளேட்டாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான செட்டப்பை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த EJS வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுன்லோட் பண்ணணும். ஸோ npm install -serve EJS. ஸோ இதை நாங்கள் பயன்படுத்தக்குள்ள வந்து இந்த மொடியூலில் யூஸ் பண்ணக்குள்ள எங்களுக்கு வந்து ஒரு வேறு இடங்களில் வச்சு, அதாவது ஒரு வியூஸ் என்ற ஒரு ஃபோல்டர் மூலமாக வச்சு நாங்கள் வந்து உங்களோட டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணி அதை நாங்கள் இதுக்குள்ளே கொடுத்து, அதாவது ஒரு பேஜுக்குள்ளே என்னென்ன வரணும்னு சொல்லி நாங்கள் செட்டப் பண்ணலாம். ஸோ அதை எப்படி என்று சொல்லி நான் இதில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு பேர் வந்து வியூஸ் என்று தான் வரணும். ஸோ வியூ என்றெல்லாம் போடக்கூடாது. ஸோ கட்டாயம் வந்து வியூஸ் என்று தான் வரணும். ஸோ இதில் வந்து நான் அந்த EJSை வந்து செட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுவும் வந்து எக்ஸ்பிரஸோடு தான் ஒர்க் பண்ணுறது. ஸோ app.set ரெண்டு பேராமீட்டர்ஸ் வரும். ஒன்று வந்து வியூ என்ஜின், அடுத்த பேராமீட்டர் வந்து EJS. ஸோ EJS என்று நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இனி நாங்கள் க்ரியேட் பண்ண போகிற, அதாவது டெம்ப்ளேட்டுக்காக நாங்கள் க்ரியேட் பண்ண போகிற எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் வந்துமே EJS தான் இருக்க போகுது. ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் வியூஸுக்குள்ளே வந்துட்டு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து home.ejs என்று சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு 2 HTML டேக்குகளை போட்டு இது செய்யலாம். ஸோ திஸ் இஸ் ஹோம் பேஜ் என்று சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ அடுத்த இன்னொரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இன்னொரு பேஜ் வந்து about page, about.ejs. ஓகே, about.ejs என்று சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இதுலேயும் நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் h1 டேக் மூலமாக, ஹெடிங் டேக் மூலமாக வந்து போட்டுக்கொள்கிறேன். ஸோ this is about page என்று சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ அடுத்த இன்னொரு இது ஒன்று திறந்து கொள்கிறேன். இன்னொரு ஃபைல் வந்து contact.ejs என்று சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன். contact.ejs. ஓகே, ஸோ இதுலேயுமே வந்து நான் ஒரு h1 டேக் மூலமாக வந்து this is contact page என்று சொல்லி இப்போ கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நாங்கள் இந்த எங்களோட சர்வர் ஃபைலுக்குள்ளே வந்துட்டு இப்போ இதில் வந்து நாங்கள் மாற்றம் ஒன்று செய்யப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைல், அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரெண்டர் ஆகணும். எப்படி எந்த வியூஸ் ஃபைலுக்குள்ளே இருக்கிற அந்த டெம்ப்ளேட், அதாவது அந்த பேஜ், ஹோம் பேஜ்னு சொன்னால் ஹோம் என்று கொடுங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ அதே போல் தான் இதுவும் வந்து மாறப்போகுது. ஸோ .render about. ஓகே, ஸோ மூணாவது வந்து அதே போல் ரெண்டர் கான்டாக்ட். ஓகே, ஸோ இப்போ இதை நாங்கள் சர்வ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட சர்வரை வந்து நோட் எக்ஸ்பிரஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ நான் ஹோம் பேஜ்லேருந்தே வரேன். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, அது ஸ்மால் லெட்டர்லேருந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் ஹோம் பேஜ். ஓகே, ஸோ அடுத்தது வந்து அபவுட் பேஜ். ஓகே, அதே மாதிரி கான்டாக்ட். ஓகே, ஸோ இப்படித்தான் வந்து நாங்கள் ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நாங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ நாம் வந்து ஒரு பேஜாக வந்து, அதாவது இண்டெக்ஸ் பேஜ், அபவுட் பேஜ், கண்டெக்ட் பேஜ்ன்ற மாதிரி நாங்கள் பிரிச்சிட்டோம். இப்போ நாங்கள் எப்படி ஒரு டெம்ப்ளேட் கொண்ட ஒரு Node.jsோட இன்டகிரேட் பண்ணலாம்ன்றது பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்துருவோம். ஸோ இதுதான் அந்த டெம்ப்ளேட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து லேண்டிங் பேஜ் வந்து காட்டுறேன். ஸோ இது ஒரு HTML டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை எப்படி நாங்கள் மெர்ஜ் பண்ணலாம்ன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதுக்குரிய சோர்ஸ் கோடுகளை எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ இதை நான் ஒரு சிம்பிளான ஒரு நோட் பேடில் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். ஸோ எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ எனக்கு முக்கியமாக ஒரு ஃபோல்டர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணணும். இந்த சர்வர், அதாவது இந்த Node.js ஃபைலுக்குள்ளே வந்து நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான்
நோட்பேட் மூலமாகவே க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபோல்டர் வந்து பப்ளிக். ஸோ பப்ளிக்கில் வந்து நாங்கள் கொடுக்குற எல்லா வகையான ஸ்டாட்டிக் இமேஜஸ், சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து அந்த பப்ளிக்குள்ளே இருக்குமென்று சொன்னால் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனை வந்து கொண்டு வரும். ஆனால் ஒரு இன்டகிரேஷன், அதாவது ஒரு சின்ன கோட் கொண்டு நாங்கள் இதில் அப்ளை பண்ணணும். என்னென்னு சொன்னால் ஆப் டாட், அதாவது எக்ஸ்பிரஸுக்காக தான் நாங்கள் செய்கிறோம். ஸோ ஆப் டாட் யூஸ் ப்ராக்கெட் எக்ஸ்பிரஸ் டாட் ஸ்டாட்டிக் என்ன ஃபோல்டர், அதாவது பப்ளிக் ஃபோல்டர். ஸோ பப்ளிக் ஃபோல்டரில் இருக்கிறது எல்லாமே எனக்கு வேலை செய்யணும். இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்ன்றதை நம்ம செஞ்சு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற சிஎஸ்எஸ் எல்லாமே வந்து நான் இதுக்குள்ளே லிஃப்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஎஸ்எஸ், டெமோ கண்டென்ட், ஸோ இமேஜஸ், ஸோ எல்லாமே பாண்ட் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதுக்குரிய கோடை நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த கோடை நான் காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த home.ejsக்குள்ளே வந்து நான் ஃபேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நோட் எக்ஸ்பிரஸ். ஓகே, நான் இதில் வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் 0. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணல. காரணம் என்னென்னு சொன்னால் இதில் ஒரு சிஎஸ்எஸில் வந்து நான் ஒரு சின்ன பிள்ளையை விட்டுருக்கேன். இங்கே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்து எல்லாமே வந்து அசெட்ஸ் கண்டு இருக்குது. ஸோ நான் இது என்ன செய்கிறேன்னு சொன்னால் டிலீட் பண்ணுறேன். அசெட்ஸ்ன்றது எல்லாத்தையுமே வந்து டிலீட் பண்ணுறேன். ஸோ அதுக்குரிய ஜாவாஸ்கிரிப்ட் எல்லா ஃபைலுமே வந்துருக்கு. ஸோ நான் இப்போ சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி கொள்கிறேன். ஸோ நோட் எக்ஸ்பிரஸ். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்குரிய அந்த ஹோம் பேஜ்ன்றது வந்து மெர்ஜ் ஆகிட்டு. ஸோ ஆனால் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் அபவுட் பேஜ் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. அபவுட் பேஜுக்கு வந்து ஒன்றுமே நடக்கலை. ஸோ அதையும் நாங்கள் இப்போ மெர்ஜ் பண்ணிக்கொள்வோம். ஸோ எப்படின்னு சொல்லி ஸோ அடுத்ததாக வந்து அடுத்த ஃபைல், அதாவது இந்த இதுக்குள்ளே இருக்கிற அடுத்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரொஃபைல் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நோட் பேடில் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இதை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். திருப்பியுமே வந்து அபவுட்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே அதை காப்பி பண்ண கோட் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணிக்கொள்கிறேன். வளமையாக அப்படி எங்களுக்கு ஒரு எரர் ஒன்று வந்த மாதிரி இதில் இருக்கிற கோடு எல்லாத்தையும், அதாவது அசெட்ஸுக்குரிய எல்லாத்தையுமே வந்து நான் டிலீட் பண்ணிவிடுறேன். அப்போ தான் வந்து டிரெக்டாக வந்து ஜேஎஸ் ஃபைல், சிஎஸ்எஸ் ஃபைல்னு சொல்லி நாங்கள் இதுக்குள்ள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே டிரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இதுவும் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ அடுத்த வந்து கண்டெக்ட் பேஜ் கொடுத்துருந்தோம். ஸோ கண்டெக்ட் பேஜுக்கு நான் வந்து இதில் இருக்கிற அந்த ரெஜிஸ்டர்ன்றதையே நான் வந்து கொடுத்துடுறேன். ஸோ அதை அந்த டெம்ப்ளேட்டை வந்து காப்பி பண்ணி போட்டு போட போகிறேன். ஸோ கண்டெக்ட், ஸோ இதை டிலீட் பண்ணிவிட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டு இதை டிலீட் பண்ணுவோம். ஸோ சிம்பிள், டிலீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் கண்டெக்ட் பேஜையும் வந்து செக் பண்ணி பார்த்துடுறேன். கான்டாக்ட் பேஜ். ஓகே, ஸோ அதுவுமே வந்து கனெக்ட் ஆகிட்டு. இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு மெனு மாதிரி ஒன்று தேவை. ஸோ நான் இதை நான் டிலீட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் அந்த மெனுவை செட்டப் பண்ணுறேன் இதில் வச்சு. ஸோ நான் ஹோம் பேஜுக்குள்ளே வந்துட்டு அந்த மெனுவை வந்து ஃபஸ்ட்டுக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணி கொள்கிறேன் இங்கே இருக்குன்னு சொல்லி. ஸோ நேபார். ஓகே, ஓகே, இந்த அறிக்கை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை நான் டிலீட் பண்ணுறேன். ஓகே, நான் டிலீட் பண்ணிவிட்டு இதையுமே நான் டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஜஸ்ட் இதில் நான் 3 பேஜ் வச்சுருக்கேன். 2 3 பேஜ் வச்சுக்கிறால நான் இதை அப்படி போட்டுக்கொள்கிறேன். ஸோ இதே போல் தான் மற்ற பேஜ்லேயும் செய்யணும். ஸோ அதையும் நான் செஞ்சிடுறேன். ஓகே,
ஸோ navbar ஓகே அதே அப்படியே இங்கேயும் வந்து கான்டாக்ட் பேஜ்லேயுமே வந்து செஞ்சிடறேன். ஸோ ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ எங்களோட பேஜ் எல்லாமே ரெடி ஆகிட்டு, ஆனால் இப்போ ஒவ்வொன்றுலேயும் இருந்து ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணினா அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், அல்ல அந்த பேஜுக்கு வந்து போகணும். ஸோ அதை எப்படி செய்யணுன்றதை பார்த்துருவோம். ஸோ நான் இதில் வந்துட்டு நோட்பேட் விஷுவல் கோட் எடிட்டரில் ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எங்களோட இண்டெக்ஸ் பேஜ் எப்போயுமே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷாக தான் இருக்க போகுது. ஸோ அடுத்த இதில் நான் கொடுத்துக்கிறேன் ஹோம் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் /about. ஸோ அதே போல் வந்து /contact. ஸோ இதை நான் இதுலேயும் சேஞ்சஸ் பண்ணிடுறேன். ஸோ about contact. ஸோ இதையே திருப்பி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். அதை திருப்பியுமே வந்து செஞ்சிடுறேன். பேஸ்ட். இப்போ நான் ஒரு திரும்பி ஒரு சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ express.js ஓகே திருப்பி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நான் ஹோம் பேஜ் அதாவது இண்டெக்ஸ்லேருந்தே ரன் பண்ணுறேன். ஸோ இண்டெக்ஸ் பேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் வந்து காட்டுது, about the contact. நான் about பேஜுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே சிம்பிள். ஓகே அந்த மாறுறது கூட தெரியாமல் சிம்பிளாக மாறுற மாதிரி. ஓகே சூப்பர். ஓகே இதே மாதிரி நீங்களுமே வந்து உங்களோட டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் உங்களை விரும்பின டிசைன்களை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் Node.js பற்றின மேலதிகமான தகவல்களை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.